சந்தேக நபரான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன வாக்குமூலம் வழங்குவதை தவிர்த்து செயற்படுவது விசாரணைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்வைத்த விடயங்களை கவனித்துக் கொண்ட கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். குறித்த வழக்கை முன்கூட்டியே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளர் நாயகம் சுலோச்சனா ஹெட்டியாராச்சி நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். 2021 ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி CU பிரைவேட் லிமிடெட் எனும் கொரிய நிறுவனம் முன்வைத்த யோசனைக்கமைய கிரீந்த மீன்பிடி துறைமுகத்தில் நிரம்பியிருந்த மணலை அகற்றி உள்நாட்டு சந்தைக்கு விநியோகிக்கும் வேலைத்திட்டத்தை ஆரம்பிப்பதற்காக அப்போதைய மீன்பிடி அமைச்சராக இருந்த ராஜித சேனாரத்னவினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக உதவி பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் அமைச்சர் உரிய நடைமுறைகளை மீறி மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபனத்தின் தலைவரின் அறிக்கையை மாத்திரம் பெற்றுக்கொண்டு குறித்த வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் சுலோச்சனா ஹெட்டியாராச்சி குறிப்பிட்டுள்ளார். குறித்த வேலைத்திட்டம் வழங்கப்பட்டதன் பின்னர் மணலை அகற்றுவதற்கான வசதி உரிய கொரிய நிறுவனத்துக்கு காணப்படவில்லை என்பதோடு வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபனத்திடம் காணப்பட்ட வெளிக்கோவா கப்பல் உள்ளிட்ட வசதிகளை உரிய நிறுவனத்துக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதனால் இம்முறை மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபனத்துக்கு 262 லட்சம் ரூபாவுக்கும் அதிக தொகை நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணையை ஆரம்பித்துள்ளதாகவும் அதற்காக வாக்குமூலம் பெறுவதற்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் ராஜித சேனாரத்னவுக்கு அறிவிக்கப்பட்ட போதும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஆஜராகவில்லை என சுலோச்சனா ஹெட்டியாராச்சி குறிப்பிட்டார். சந்தேக நபர் தான் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் முன்பிணை வழங்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்த நிலையில் குறித்த மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவுக்கு எதிராக சந்தேக நபரான ராஜித சேனாரத்ன கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மற்றொரு மாற்றீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளதோடு அதற்குரிய அறிவிப்பு கிடைக்கப்பெறவில்லை எனவும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளர் நாயகம் சுலோச்சனா ஹெட்டியாராச்சி குறிப்பிட்டார். சந்தேக நபரை கைது செய்வதை தடுத்து மேல் நீதிமன்றத்தின் ஊடாக இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து நீதவான் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். அவ்வாறான எவ்வித உத்தரவும் நீதிமன்றத்தில் பிறப்பிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்ட நிலையில் சந்தேக நபர் தலைமறைவாகி இருப்பதாக சந்தேகிக்கப்படும் 5 இடங்களில் சோதனைக்கு உட்படுத்திய போது அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. அதனை அடுத்து விசாரணைகளுக்குரிய சந்தேக நபரை கைது செய்வதற்கு பிடியாணை பிறப்பிப்பதாக நீதவான் உத்தரவிட்டார்.